ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவன் மீளக்கூடிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், அந்த சண்டை சச்சரவுக்கூடிய பிளவுகள், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், மேலும் கண் திருஷ்டிகள், நமக்கு வேண்டாதவர்கள் நம்மை முடக்குவதற்காக ஏவிவிட்ட பில்லி சூனியம், ஏவல் சம்பந்தப்பட்ட செய்வினை கோளாறுகள், இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அந்த பாதிப்புகளை களைய நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முக்கியமாக செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியம், கண் திருஷ்டி மற்றும் பிற தீய சக்திகளின் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோட ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. அந்த வியாபாரம் முடக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க அந்த வீட்டில் ஒரு சுபகாரியமே நடக்காது. அந்த வீட்டில் இருப்பவர்கள் எந்த பிடிப்பும் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சங்கடங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் நிலைத்து நிற்கும். இப்படிப்பட்ட அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் வருவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் பார்க்குறோம். அந்த எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் வெண்கடுகு ஆகும். வெண்கடுகு கெட்ட சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் ஆகும். இதை முன்னோர்கள் நமக்கு காட்டிய ஒரு நல்வழி ஆகும். நமது கர்ம வினையை அழிக்கக்கூடிய சிவனின் அம்சமான கால பைரவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கால பைரவர் அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிவனின் அம்சம் உள்ள கடவுளாகும். இந்த கால பைரவரின் தேவ கணங்களில் ஒருத்தர் தான் இந்த வெண்கடுகு. இந்த வெண்கடுகோட அம்சம்தான் இந்த தீய சக்திகளை ஒழித்து நல் சக்திகளை உண்டாக்கும். அந்த கால பைரவரின் தேவகணமான இந்த வெண்கடுகை கொண்டு தான் நமது வீட்டில் இந்த எதிர்மறை சக்திகளை விரட்ட முடியும். வீட்டில் இந்த வெண்கடுகு பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த வெண்கடுகை ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு எடுத்துக்கிறணும். அந்த வெண்கடுகை வீட்டிற்கு வெளியே ஒரு வட்டம் போல் வீட்டை சுற்றி தூவ வேண்டும். அந்த வீட்டை சுற்றி தூவ முடியாதவர்கள் வீட்டிற்கு உள்ளேயே 8 திக்கிலும், அதாவது அஷ்ட திக்கிலும் உள்ளே தூவி விட வேண்டும். மேலும் வீட்டிற்குள்ளே மூளை முடுக்குகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிறணும். இந்த வெண்கடுவை தூவும் போது என்ன செய்யணும்னா, நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிறணும். மேலும் கால பைரவரை நினச்சி தான் இந்த வெண்கடுகை வீட்டில் தூவ வேண்டும். இந்த வெண்கடுகை எப்போ தூவணும்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்குத்தான் செய்யணும். அப்படி செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு செய்யலாம். அந்த தூவிய வெண்கடுகை என்ன பண்ணணும்னா, தூவினதுலேருந்து 24 மணி நேரம் கழித்து அந்த வெண்கடுகை ஃபுல்லாக வீட்டிலேருந்து எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து தெரு முச்சந்தில் தலையை சுற்றி போட்டுட்டு வந்துடணும். வீட்டிற்கு வெளியே தூவினவங்க அதை அப்படியே விட்டுறது நல்லது. மேலும் இந்த வெண்கடுகை செவ்வாய் வெள்ளி தோறும் சாம்பிராணி புகையோடு நம்ம வீட்டில் அதை தூவணும்னா அந்த புகையை நம்ம வீட்டில் உள்ள எதிர் சக்தியை நீக்கி நேர்மறை சக்தியை கொண்டு வரும். இதை நீங்கள் மாதந்தோறும் செய்யலாம், வாரந்தோறும் செய்யலாம். இதை செஞ்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு தடையும் செய்யும் போதும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் கண்கூடில் பார்க்கலாம். எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.